சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. To them who by patient continuance in well-doing seek for glory and honor and immortality, eternal life. Romans 2:7. మనము క్రీస్తుతో కూడా చనిపోయిన ఎడల మృతులలో నుండి లేచిన క్రీస్తు ఇకను చనిపోడనియు ரோமேலுக்கு ராசின பத்திரிகை 6వ அத்தியாயம் 8వ வாக்கியம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரிப்போமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பி இருக்கின்றோம். ரோமர் 6:8. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் வழக்கத்தை விட்டு மரிப்பது கடினம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் கிறிஸ்துவின் சித்தத்தை அறியக்கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் மேன்மையை பெரிதென்று எண்ணுகின்றோம். அப்படி இல்லாதபடிக்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் மரிப்போமானால் நிச்சயமாய் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அப்படித்தான் வேதத்தில் யோசேப்பை பார்க்கிறோம். 12 பேர் மத்தியிலே அவர் மீது சீட்டு விழுந்தபோது அவர் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, சகல காரியத்திலும் தேவனோடு கூட இணைந்திருந்தார். தேவன் அவர் தலையை உயர்த்தி வைத்தார். நாமும் இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு மறித்து தேவனோடு கூட உயிரோடு கூட எழும்புவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.